எல்லோருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சிக்கு தோற்றால முயற்சிக்க தோற்காது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சியான் விக்ரம் நடிச்சு ரிலீஸ் ஆன வீர தீரன் சூரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதாவது கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சின்னதாக சொல்லிடுறேன். நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த மூவி சம்மந்தப்பட்ட டீம் அவங்கவுங்க கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து இயக்குனர் சொன்ன வார்த்தை என்னதுன்னா, நீங்கள் வந்து முதல் 20 நிமிஷத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது படம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கதையில் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே வந்து படம் கதைக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போயிடுச்சு. வீரதீர சூரன் அப்படின்னு டைட்டில் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக படம் கதைக்குள்ளே போயிட்டு, அதாவது இந்த கேரக்டர் இன்ட்ரடியூசிங் இப்படிலாம் இல்லாமல், அப்புறம் ஸ்டோரியோட அவுட்லைன் இப்படிலாம் இல்லாமல், சுற்றி வளைச்சி இதுதான் மெயின் கதை அப்படின்னு சொல்லாமல் மெயின் கதையே ஃபஸ்ட்டு அந்த 20 நிமிஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு லேடி வந்து ஒரு குழந்தையோட என் ஹஸ்பண்டை காணோம், நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த லேடி வந்து மிஸ் ஆகிடுறாங்க. மிஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் காணாம போன ஹஸ்பண்ட் கிடச்சிடுறோம். ஆனால் ஹஸ்பண்டை தேடின மனைவி வந்து காணாம போயிடுறாங்க. இது வந்து கடைசி அந்த வில்லனோட வீட்டுக்கு தான் தன்னோட மனைவி வந்திருக்காங்க, என் மனைவி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து எஸ்ஜே சூர்யா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாப்புல. எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு வில்லன் தான். இந்த படத்தில் வச்சு சொல்கிறேன். பார்ட் 1 அவர் எப்படி வருவார்னு எனக்கு தெரியல. எஸ்ஜே சூர்யா ஒரு வில்லன் தான். அவருக்கு வந்து வில்லனையும் அவரோட அப்பாவையும் பிடிக்காது, 2 பேரையும் பிடிக்காது. இதை ஒரு காரணமாக வச்சு இவங்க 2 பேரையும் நைட்டுக்குள்ளே என்கவுண்டர் பண்ணணும். இவங்க 2 பேர் மேலே நிறைய கேஸ் இருக்கு. ஆனால் இதை ஒரு காரணமாக வச்சு இவங்க 2 பேரை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எஸ்ஜே சூர்யாவே முடிவு பண்ணுறாரு. அவரே நிறைய பிளான்லாம் பண்ணுறாரு. அவரோட மேலதிகாரிட்டேருந்து பர்மிஷன்லாம் வாங்குறாரு. இதுக்கு முன்னாடி அவங்களாம் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற கதை தான். விக்ரமே வந்து ரொம்ப லேட்டாக தான் என்ட்ரி கொடுக்குறாப்புல, சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாட்ட இருந்து அப்படியே கதை மூவ் ஆகுது. இப்போ வந்து வில்லனோட அப்பா வரவர் வந்து ஒரு கட்டத்தில் இவனை வந்து எஸ்ஜே சூர்யாவை நம்மளால சமாளிக்க முடியல, விக்ரமோட ஹெல்ப் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. அதாவது விக்ரம் வந்து வில்லன் கிட்ட அடியாளாக ஒர்க் பண்ணவர். அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணார் அப்படிலாம் பார்ட் 1 பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது இனிமேல் தான் வரும். இது பார்ட் 2. விக்ரம் வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு குடும்பம் இருக்குது, நான் அதெல்லாம் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படியோ விக்ரமை சமாளித்து அந்த வேலையை பண்ண வைக்கிறாரு. விக்ரமும் வந்து சரி எஸ்ஜே சூர்யாவை கொன்னா அந்த வில்லனோட பையன் வந்து அப்பாவோட சேர்ந்துருவான், இவங்களும் நம்மளை விட்டுருவாங்க, நம்மளும் ஒரு ஊர்லேயே நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா கொள்றதுக்காக விக்ரமும் பிளான் பண்ணுறாரு. அந்த பிளானை அப்படி எப்படின்னு அப்படி மாறி சுற்றி ஒரு கட்டத்தில் விக்ரம் வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, சரிங்களா. அதாவது எஸ்ஜே சூர்யாவை கொல்ல போனவர் எஸ்ஜே சூர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு விக்ரம். அந்த அளவுக்கு ஒரு கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்லாம் வந்துட்டு இன்டர்வலுக்கு அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் விக்ரமோட நடிப்பை பற்றி ஃபஸ்ட் சொல்லிடுறோம். உண்மையாக வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக ரொம்ப இல்லை. அதாவது விக்ரம் கிட்ட வந்து இந்த படம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே இறங்கினால விக்ரம் கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறதுக்காக அப்படி ஒரு காட்சி எதுவும் ஒதுக்கப்படலை. ஒரு நைட்டுக்குள்ளே முடிகிற ஒரு படத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆக்டிங்க்கு வந்து பெருசாக ஸ்கோப் கொடுக்கல. அதாவது ஒரு சில ரசிகர்கள் வந்து விக்ரம் வந்து நடிப்புக்காக மட்டும் லைக் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த படத்தை பார்க்கும்போது விக்ரம் இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம், இது ஓகே, இருந்தாலும் இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அதேமாதிரி ஆக்ஷன் சொல்லிடுறேன், பிச்சு மேய்ஞ்சிட்டாரு ஸ்டண்ட்டு. அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து திரும்பவும் நான் இயக்குனர் வச்சே சொல்கிறேன். இயக்குனர் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாரு, தூளோட மெமரியை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல இல்லை ஸ்கூல் படிக்க சொல்ல தூள் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஃபேன் பாய் மொமெண்ட் வந்து இந்த படத்தில் இருக்குது. தூள் படத்துல இருந்து ஒரு பாட்டு எடுத்து இந்த படத்தில் வச்சு ஒரு ஃபைட் சீனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. விக்ரமும் வந்து ரியலாக ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது டூப் எதுவும் போடாமல் செமையாக ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் துஷாரா விஜயன் இவங்களுமே வந்து நல்ல, அதாவது விக்ரமுக்கு கொஞ்சம் ஈக்குவல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சீனில் வந்து வில்லனோட அடிகளுக்கு வந்து அவங்கள தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அவங்க விழுவாங்க. அது ரியலாக அவங்க தான் விழுந்தாங்களா இல்லை எதுவும் டூப்பான்னு சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது வந்து ஒரே டேக்கில் போன மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு பொருள் மேலேயே விழுந்து அவங்களுக்கும் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது டூப்பா இல்லை அவங்க ரியலாக அப்படின்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அதே மாதிரி அவங்களுமே வந்து கொஞ்சம் ஆக்டிங்லாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஜிவி பிரகாஷை பற்றி சொல்லவே வேண்டாம். அந்த தீ மியூசிக்லேருந்து கடைசி வரைக்கும் அவருமே அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இது வந்து பார்ட் 2. நமக்கு வந்து பார்ட் 2ல் வந்து படத்தோட முடிவு தெரிஞ்சிட்டு, ஆனால் ஆரம்பம் தெரியல.
நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன், ஒரு படம் பார்த்த ரசிகனா இன்னொரு படம் பார்க்க போகிற ரசிகங்கிட்ட வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. இதான் நான் சொல்கிறேன். ட்விஸ்ட்டை நான் உடைக்கலை, சரிங்களா? நான் வந்து சொல்கிறேன், எஸ்ஜே சூர்யா செத்துருவார், சரிங்களா? வில்லன் செத்துருவார், வில்லனோட அப்பா செத்துருவார். இதில் வந்து எஸ்ஜே சூர்யா செத்துறதை வந்து விட்டுருங்க. வில்லனையும் வந்து வில்லன் அப்பா சாகிறத வந்து அது அதை நீங்கள் தியேட்டரில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அந்த சீன் அது நல்லா இருக்கும் உண்மையிலேயே. அதே மாதிரி இன்டர்வலுக்கு வந்து கொஞ்சம் அடுத்து ஒரு சீன் வரும். அந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விக்ரம் வந்து சட்டை டவுசர் எதுவும் பேண்ட் எதுவும் இல்லாமல் டவுசர் மட்டும் போட்டுட்டு நடந்து வந்துடுவார். அந்த சீன்லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம், ஒரு நிமிஷமா இல்லை 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு சம்பவம் வரும். அதையுமே வந்து சரியான ஃபேன் பாய் மொமெண்ட். அதை வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்து பக்கவாக என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி பார்ட் 2 அப்படின்னு சொன்ன மாதிரி தான் படத்தோட முடிவை நமக்கு தெரிஞ்சுட்டு, அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா ஹீரோ, வில்லனோட அப்பா, இவங்கெல்லாம் வந்து எப்போ இவங்களோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லலை. அதை வந்து நம்ம பார்ட் 1 பார்த்தா தான் தெரியும். இது வந்து கொஞ்சம் புது முயற்சியாக இருக்குது. பார்ட் 2 ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு பார்ட் 1 ரெண்டாவது சொல்றது, அது வந்து கொஞ்சம் புது முயற்சியாக இருக்குது. இன்னொரு லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கு. லவ் சீன்ஸ் வந்து இன்னும் ஞாபகம் வருது. துஷாரா விஜயனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகி அவங்க கணவன் விட்டு போன மாதிரியோ இல்லை கணவன் இறந்த மாதிரியோ அப்படி காட்டிருக்காங்க. அது வந்து வசனமாக கூட சொல்லலை. துஷாரா விஜயனுக்கு வந்து ஒரு வயசு குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் தான் விக்ரம் வந்து துஷாரா விஜயனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாப்புல, அப்படி தான் காட்டியிருக்காங்க. இதுவும் வந்து நமக்கு வந்து பார்ட் 1 பார்த்தா தான் நமக்கு புரியும். மொத்தத்தில் வீரதூரன் சூரன் படம் வந்து விக்ரமோட கடைசியாக ஒரு சில படங்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அந்த இயக்குனருக்கு தான் நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு, ஓப்பனாக சொல்கிறேன் தான். இது வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 2வையும் விட்டுருங்க. ஏன்னா அது வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட்லாம் உண்டு. அதை விட்டுட்டு இந்த கோப்ரா, அதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படம் சாமி 2, ஸ்கெட்சு, இந்த மாதிரிலாம் வந்து அது வந்து இயக்குனருக்கு தான் கொஞ்சம் ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக அவர் நடித்த தங்கலான் படம் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அனைத்து தரப்பு மக்களால் தங்கலான் படம் வந்து பாராட்டப்படலை. இந்த படம் வீரதீரன் சூரன் படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து உண்மையாகவே சினிமாவை பிடிக்காதவனாக தான் இருப்போம். அதாவது தொழில் தெரியாதவன் தான் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மையாகவே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால் நான் சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி வருவாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லேடி வந்து அதுக்கப்புறம் விக்ரமோட என்ட்ரன்ஸ் சீனில் வந்து விக்ரம் வந்து அவரோட பொண்ணுக்கு ஒரு திருவிழாவில் ஒரு இந்த சின்ன பசங்கன்னா ஒரு காத்தாடி விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த காத்தாடி ஒன்று பொண்ணுக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த காத்தாடி இருக்காது. அதை வந்து ஏன் காணா போச்சு அப்படிலாம் விக்ரம் சொல்ல மாட்டார். அந்த காத்தாடி படம் முடிகிற கடைசி ஒரு 20 செகண்ட் 30 செகண்டுக்கு அந்த காத்தாடி வரும். அதை வந்து நான் யார் கொண்டு வருவா எப்படி கொண்டு வருவாலும் நான் சொல்ல மாட்டேன். அந்த காத்தாடி வரும். அந்த காத்தாடியில் கூட டைரக்டர் வந்து கதை வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் இருக்குது படம். உண்மையாகவே பாருங்கள், படம் நல்லா இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து சினிமா பிடிக்காதவங்க தான் அந்த படம் நல்லான்னு சொல்லுவான். பாய்.